ரட்சிக்கப்பட்டுட்டேன். இயேசு நான் யாருன்னு தெரியும். அவருடைய அன்பை நான் ருசித்திருக்கிறேன். என் வாழ்க்கையை நான் அவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன். நானும் ஆவிக்குரிய சபையில் ஒரு அங்கமாக என்ன செய்கிறேன் இருக்கிறேன். நானும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு தவறாமல் ஆலயத்துக்கு என்ன செய்கிறேன் போகிறேன். ஆண்டவர் ஜெபம் பண்ணா என் ஜெபத்தை என்ன செய்கிறாரு கேட்கிறார். என் வாழ்க்கையில் அற்புதங்களை அவர் செய்கிறார். ஏராளமான உதவிகள் அவர் மூலமாக எனக்கு கிடைத்திருக்கிறது. அவருடைய நன்மைகளெல்லாம் நான் ருசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் வாழ்வில் மாற்றம் இல்லாமல் இருந்தால், சுபாவத்தில் ஒரு மாற்றம் இல்லாமல் இருந்தால், உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் இருந்தால் அது நிச்சயமாக நமக்கு அழிவு. இது ஒரு எச்சரிப்பு. அதனாலதான் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. உங்களுக்கு ஆண்டவர் நல்ல டைம் என்ன செஞ்சிருக்கிறார் தந்திருக்கிறோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும் நல்ல வாய்ப்புகள் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் தந்திருக்கிறார். அப்ப இதெல்லாம் நம்ம தவறா பயன்படுத்தக்கூடாது. இந்த பரம ஈவை ருசித்து அதை அல்லல் தட்டிவிடக்கூடாது.